ஐநார்த்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா பல்லவன் காலேஜ் கூட போகாமல் அந்த பொண்ணு கூட ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க. சோழனும் பல்லவனை தேடி அங்கே போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த சோழன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பல்லவனை எப்படியாவது இந்த பிரச்சனை இருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் எல்லாருக்கிட்டையும் உங்கள் தம்பி ஒன்றும் சாதாரண விஷயத்த பண்ணல, ஒரு பொண்ணோட ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருக்கான், அதனால கண்டிப்பாக அவனுக்கு ஜெயில் தான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டு சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து போலீஸ் கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அங்கேயே போயிடும் சார், நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் அவன் இது மாதிரி படிக்க வச்சோம், அவன் ஏதோ ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் அங்கே போயிருக்கான், மற்றபடி அவன் எந்த தப்பையும் பண்ணல சார், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, என் தம்பியோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்க, உங்க காலில் கூட விழுகிறேன்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து அந்த போலீஸுடைய காலில் விழுறாங்க. அதை பார்த்துட்டு அவரும் மனசிறங்கி ஒரு பையனுடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உறுதி சொல்லி திருத்துங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பல்லவனை அங்கிருந்து வெளியில விடுறாங்க. அடுத்து அந்த பொண்ணையும் அங்கிருந்து கூட்டிட்டு வர்றாங்க. பல்லவன் கண்ணத்திலே அரைஞ்சிறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா வீட்டுல இருந்து போய் சொல்லிட்டு இது மாதிரி வேலை பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சேரன் பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து பல்லவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த பொண்ணை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த பொண்ணை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. பல்லவன் ரொம்பவே அசிங்கமா இதுக்கப்புறம் என்னால காலேஜுக்கெல்லாம் போக முடியல, காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டு வெளியே போகாம இருக்கிறாங்க. அடுத்து பல்லவன் அவங்க பட்ட அசிங்கத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறமும் நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை நிலா பார்த்துட்டு அதை தடுத்துறாங்க. நிலா பல்லவன்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் இது மாதிரிலாம் நீ தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட பேசுகிறாங்க. பல்லவனும் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேனே, தயவுசெய்து என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கதறாங்க. அடுத்து நிலா பல்லவன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு பல்லவன் பழையபடி நீ காலேஜ் போயிட்டு நல்லா படிக்க ஆரம்பி, கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. பல்லவனும் காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. நிலா இன்டர்வியூக்காக ஒரு கம்பெனிக்கு போயிருக்காங்க. அங்கே எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகிடுறாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கேள்விப்பட்டு ராகவ் அந்த ஓனர்கிட்ட பேசிடுறாங்க. அடுத்த நாளே நிலாவுக்கு இங்கே ஜாப் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவோ இது கண்டிப்பாக அந்த ராகவோடைய வேலைதான்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஜாபே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஒரு பக்கம் நிலா வீட்டுக்கு வந்துட்டு சோழன்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இது மாதிரி நான் எந்த கம்பெனிக்கு போனாலும் இந்த ராகவ் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வேலை கொடுக்காதுங்கிற மாதிரி சொல்லிடுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து சோழன் ராகவை பயங்கரமாக அடிச்சிடறாங்க.